வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தமிழில் ஒரு பழைய சொற்றொடர் இருக்கு. கற்றவர் சபையிலும் கல்யாண வீட்லேயும் கடைசியாக பேசக்கூடாது. கற்றவர் சபையிலும் கல்யாண வீட்லேயும் கடைசியாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கற்றவர் சபையில் கடைசியாக பேசினா நமக்கு முன்னால் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பாயிண்ட்டையும். கல்யாண வீட்டில் கடைசியாக பேசினா முதல்ல பேசினாலே கவனிக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டில் நம்ம யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால் வந்திருக்கு. இப்போ கல்யாண வீடுகளில் நம்ம கிறிஸ்தவ திருமணங்களில் ரிசப்ஷனில் பேசலாம் கூப்பிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த நேரத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் அதை பற்றி பேச வரல. கிறிஸ்தவ கல்யாணங்களில், கிறிஸ்தவ திருமணங்களில், கிறிஸ்தவ ரிசப்ஷன்லலாம் கட்டாயம் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாங்க. ஜெபம் பண்ணும்போதாவது, பிரசங்கம் பண்ணும்போதாவது, இல்லை வாழ்த்துறை சொல்லும் போதாவது சொல்லிடுறது என்ன, காணா ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. நம்ம எல்லாருமே அது ஒரு மேரேஜ் டெக்ஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மேரேஜ் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது. அது அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வியல் சிந்தனை உள்ள ஒரு பகுதி. சரி, அது வேறு இருக்குது. இப்போது காணாவூர் கல்யாணத்துக்கு நடந்தது போல் வந்தது போல் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், என்ன காணாவூர் கல்யாணத்தில் நடந்தது போல நடக்கணும், அப்போ இங்கேயும் ஏதாவது பத்தாமல் போயிடணும்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்போ காணாவூர் கல்யாணத்தில் நடந்த மாதிரி நீங்கள் குறைவை நிறைவாக்கணும், இவங்க இல்லற வாழ்க்கையில், இவங்க திருமண வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு உதாரணம் காட்டுறது ஒன்று. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு அல்லது திருமண நிகழ்வில் பேசுகிறதுக்கு மட்டும் அதில் செய்தி இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட அதில் ஒரு அழகான செய்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அம்மா திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா, இந்த வாசகத்தை வச்சுங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னும் பொண்ணு கிடைக்கலையா, என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலையா, என் வேலை இன்னும் வரவில்லை. இதே கல்யாண டெக்ஸ்ட்டில் நீங்கள் கல்யாணத்தில் மட்டும் பயன்படுத்தின டெக்ஸ்ட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும், கல்யாணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கும், வரனுக்காக வருத்தப்படுகிறவர்களுக்கும் ஒரு வாசகம் இருக்கிறது. நம்ம அதை விட்டுறோம். ஒரு கல்யாணத்தில் நடந்த மாதிரி நடந்தணும்னா நிறைவாக்கணுங்கிறத விட இன்னும் அந்த வீட்லையாவது கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்திற்கு காத்திருக்கிற, வரன் கிடைக்காமல், ஏற்ற வரன் கிடைக்காமல் எத்தனையோ பேர் இயங்கி கொண்டிருக்கிறவர்களும் காணாவூர் கல்யாணத்தில் இருக்கிற இந்த வாசகத்தின் மூலம் ஆறுதல் பெற முடியும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.